ஒரு 3 சமூக விரோதிகள் உள்ள இருந்திருக்காங்க. அவங்க நம்ம ஒரு கிளம்ப போற நேரத்துல செருப்பையும் முட்டையும் அடிச்சாங்க. அதுல வந்து அவங்கள வந்து மறுபடியும் நாங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க முறைப்படி வந்து 3 பேர் அதை அடிச்சிருக்காங்க. அவங்க மீது முறைப்படி நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். உறுதி அளிச்சிருக்காரு. இல்லைன்னா அது ஒரு போராட்டமா மாறது மட்டும் இல்லாம எங்களுடைய கொந்தளிப்புல இருந்தாங்க. எஸ்பி வந்து பேசுனதுக்கு பிறகு எஸ்பி மேல உள்ள நம்பிக்கையில நாங்க இங்க இருந்து கலைந்து அமைதியா போறோம். ஏன்னா நம்ம வரவர்கள் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசியலை நிலைநாட்டணும் என்பதுதான் அகிம்சை வழியில நாங்க ரொம்ப அழகா நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்க மையத்தை. ஆனா அதற்குள்ள வந்து தேசிய சமூக விரோதிகள் புகுந்த இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசியல இருக்கிற ஏகப்பட்ட அசிங்கத்துல இதுவும் ஒரு அசிங்கம். மிக விரைவில் மக்களாலும் சட்டத்தாலும் ஜனநாயகத்தாலும் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கிறோம். இப்ப எல்லாருமே கூட்டத்தில் அந்த 3 பேர்த்த அவங்க பிடிச்சு வச்சிருக்கதா சொன்னாங்க. ஸ்டேஷன் போயிட்டு நாங்க விசாரிச்சதுக்கு பிறகு நாங்க எஃப்ஐஆர் போறோம். நாங்க உடனே சொல்லியிருக்கோம் நாங்க கூட வருவோம், எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி இல்லாம எங்க மக்கள் போக மாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு 4-5 பேர் வாங்க, நாங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி தரோம் இருக்காங்க. அப்பதுக்காக நாங்க எங்களோட பிரதிநிதிகள் எங்க தலைமையை கேட்டுட்டு இப்ப நேரம் நாங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். நிச்சயமாக எங்களுக்கு எஃப்ஐஆர் கிடைக்கும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்கிறத நாங்க நம்புறோம். சட்டம் நேர்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கோம். மாவட்ட எஸ்பி உறுதி கொடுத்திருக்காரு.